friends, இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரோஸ் பட் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்டிங்ஸ் பண்ணனும். சோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க, இதோட சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 15 ஸ்டிச்சஸ் இருக்கணும். சோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பூக்கும் நடுவுல நம்ம 15 ஸ்டிட்ச் இருக்கு. சோ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 15 தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். சோ அதனால இந்த ரோஸ் பட் வந்து 15 மல்டிபிள் ஆஃப் 15 இப்போ நம்ம இந்த ரோஸ் பட் வந்து இப்போ நான் சொன்ன கவுண்டிங்ஸ் வந்து இப்படி இருக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி. இப்போ நமக்கு வந்து இந்த ரோஸ் பட் வந்து இப்படி கார்னரில் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும், சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அது வந்து உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பர்ஸை வந்து கவர் பண்ண போகிறனால எனக்கு வந்து இதில் வந்து 44 ஸ்டிச்சஸ் தேவைப்படுது. ஸோ 44 ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மல்டிபிள் ஆஃப் 15 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதாவது 30 ஸ்டிச்சஸ். பேலன்ஸ் வந்து நமக்கு 14 ஸ்டிச் இருக்குது. அந்த 14 ஸ்டிச்சை நான் எப்படி டிவைட் பண்ணுறேன்னா, சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணாலும் சரி இந்த பக்கம் நீங்கள் விட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம், நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து டபுள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ டபுள் க்ரோச்செட் போடுறதுனால நான் எப்பயுமே யூஸ்வலாக எப்படி போடுவோம், 2 செயின்ஸ் தான் போடுவோம். ஸோ நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 44 ப்ளஸ் இந்த 2 செயின்ஸ் நான் வந்து போட்டு வந்துடுறேன். இது எல்லாமே சேர்த்தி தான், அதாவது மல்டிபிள் ஆஃப் 15 2 இன்ட்டு 15 ப்ளஸ் எவ்வளோ 14 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 46 செயின்ஸ் நான் வந்து போட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் க்ரோச்செட்க்கு பிகினராக இருந்தால் இந்த செயின்ஸில் எப்படி போடுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 2 3 4 இந்த 4th ஸ்டிச்சிலேருந்து நம்ம டபுள் க்ரோச்செட் போடுறோம். ஸோ 1 நமக்கு இப்போ மொத்தமாக 44 ஸ்டிச்சஸ் வரணும். 2 3 இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். மீதி நான் எல்லா இடத்துலையுமே டபுள் க்ரோச்செட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து டபுள் க்ரோச்செட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து சிங்கிள் க்ரோச்செட், நெக்ஸ்ட் அடுத்த ரோ வந்து சிங்கிள் க்ரோச்செட். ஸோ இப்போது நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் யாருமே தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையுமே சிங்கிள் க்ரோச்செட்ஸ் போட்டு வந்துடுறேன். இப்போ இது வரைக்கும் சிங்கிள் க்ரோச்செட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ரோவும் சிங்கிள் க்ரோச்செட் தான் போடுறோம். ஸோ இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே, இப்போ 3rd ரோ ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் க்ரோச்செட் முடிச்சதுக்கப்புறம் 4th ரோ வந்து நம்ம டபுள் க்ரோச்செட் போடணும். ஸோ இது முடிச்சுட்டு நான் டபுள் க்ரோச்செட் போடுறேன். இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம டபுள் க்ரோச்செட். ஸோ 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இந்த இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டிச்சஸ்லேருந்து நம்ம டபுள் க்ரோச்செட் போட ஆரம்பிக்கணும். ஸோ நான் இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் கலரோட ரெடியாக இருக்குங்க. இப்படி டபுள் க்ரோச்செட் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் வச்சு நம்ம லீஃப் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பிளானை எடுத்துக்கணும். நம்ம எப்படி பிளான் பண்ணோம், லெஃப்டில் 7 செயின், ரைட்டில் 7 செயின். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு 7 ஸ்டிச் நான் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட லீஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோச்செட் 7 சிங்கிள் க்ரோச்செட்ஸ் நம்ம போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கிறேன், செயின் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ நம்மளோட ரைட் சைடு 7 ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போது நம்ம லீஃப் பண்ணணும். இப்போது லீஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இப்போ பார்த்தீங்கன்னா
இதுக்கு நேரில் இப்போ இந்த ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். இந்த இதுலேயும் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச்சுக்கான செயின்ஸ் போட போகிறோம். ஸோ இதோட மிடில் பார்ட் இது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷெட்டை இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லையா, இதுதான் நமக்கு மிடில். ஸோ இன்னொரு வாட்டி க்ளோஸ்அப் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம செயின் போட போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிடில் இந்த ஸ்டிச் இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்புக்கு நேராக இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது. இப்போது இந்த சிங்கிள் க்ரோஷெட் இப்போ நான் வச்சுருக்கல, இந்த சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பாருங்கள், இந்த ஒரு ஸ்டிச் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே மிடில் பாருங்கள், மறுபடியும் மிடில் எடுக்கிறேன். ஸோ இந்த மிடில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழப்பமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படாது. இந்த மார்க்லாம் நமக்கு போடணுன்னு அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே போக போக புரிஞ்சிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 இப்படி 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லெஃப்ட் சைடு இடது பக்கம் இடத்துல போயிட்டு நாம் அந்த இடத்துல விட்டுட்டு நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மார்க் நம்மளோட தேவையே கிடையாது, தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த செயின் கேப் இப்படி திருப்பிக்கிட்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த கேப்பில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்செட், 3 டபுள் க்ரோச்செட், 1 2 3 டபுள் க்ரோச்செட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ஒரு ஹாஃப் டபுள், கடைசியாக ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இந்த ஒரு பக்கத்துக்கான லீஃபை முடிக்கிறோம். இப்போ அடுத்த லீஃப் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, அகெயின் ஒரு 3 செயின், 1 2 3 இப்படி 3 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட் மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் ரைட் சைடு, இப்போ நமக்கு ரைட் சைடு இருக்குது. இப்போ இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட், இப்படி சிங்கிள் க்ரோச்செட். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், ஒரு ஹாஃப் டபுள், 3 டபுள், 1 2 3 டபுள், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஒரு ஹாஃப் டபுள், ஒரு சிங்கிள் க்ரோச்செட். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஃபார்மேஷன் வருது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஹாஃப் டபுள் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளாரையும் இதுக்கு பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசி இந்த ஸ்டிச் போட்டிருப்போம், இதுக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு உள்ளார விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். ஸோ இதையும் சேர்த்து நான் வந்து சிங்கிள் க்ரோச்செட் போடுறேன். அது ஏன்னு உங்களுக்கு புரியும். இப்போ சப்போஸ் நீங்கள் இதை போடாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த லீஃப் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி முன்னாடி வந்துடும், அது நமக்கு நல்லா இருக்காதுல்ல, அதனால. ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து 15 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லீஃப் போடணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 14 ஸ்டிச்சஸ், 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ நமக்கு மொத்தமாக 15 ஸ்டிச் இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 1 2 3 14 15. இந்த 15 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம இதே போல் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோச்செட்டில் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த இடத்துல நம்ம வந்து லீஃப் போட போகிறோம். ஸோ 3 செயின்ஸ் போட்டுட்டு
இதுக்கு நேராக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பக்கத்தில் விட்டுட்டு ஸ்டிச் போட்டு நாம் அந்த லீஃப் எப்படி பண்ணமோ அதே போல் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ இது டோட்டலாக இந்த மாதிரி கேப் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க, 15 கேப்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 15 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வரும், அதுக்கப்புறம் 7 செயின் மீதி வரும். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம டோட்டலாக லீஃப் போட்டதுக்கப்புறம் கடைசி அந்த இடத்துல போயிட்டு ஒரு செயின் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி திருப்புறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் 15 கேப் இருக்கும். இந்த இடத்துலையும் 7 இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பிங்க் கலர், உங்களுக்கு ஃப்ளவர் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இப்போ இதில் ரொம்ப ஈஸி, இதில் ஸ்டிச்சிங் கவுண்டிங்கே கிடையாது. நாம் இந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம ரோஸ் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த லீஃப் தான் நமக்கு மார்க்கிங் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இந்த ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 7 சிங்கிள் க்ரோச்செட்ஸ், அதாவது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இடத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7 சிங்கிள் க்ரோச்செட் 1 2 3 4 5 6 7, அதாவது இந்த இடம் எந்த வரைக்கும் 7 வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 9 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டு நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 3 டபுள் க்ரோச்செட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ டபுள் க்ரோச்செட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின்ஸ் போட முடியாது. ஸோ 2 செயின்ஸ் போட்டுட்டு ஹூக்லேருந்து 1 2 3 4 இந்த 4th செயின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நாம் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். ஸோ 1 2 3, அடுத்த ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரோச்செட் 1 2 3, அப்புறம் தேர்ட் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்செட். ஸோ இப்படி 9 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம 3 டபுள் க்ரோச்செட் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் 3 டபுள் க்ரோச்செட் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது தானாகவே ரோல் ஆகும். இப்போ இது இப்படி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 செயின்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த கீழே இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ணதை அப்படியே இப்படி க்ளோஸில் இப்படி வச்சுட்டு பாருங்கள், இப்படி வரும் நமக்கு, இப்படி ஒரு பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு நூலை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹூக்கை வந்து இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஒரு ரோஸ் பேட்டர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். அதில் நம்ம தைப்போம், இதில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் பாடுற மாதிரி பாருங்கள். இப்போ எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நடுவில் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு முடிச்சு போடுறதுக்கு நாட் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இழுத்து பார்த்துக்கணும், இதெல்லாம் வெளியில் வருதா அப்படின்னு. இப்போ நமக்கு வரலை. ஸோ இப்படி இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டிச் நம்ம இந்த இடத்துல இப்படி போட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து செட் ஆகாமல் இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் இதை எடுத்துட்டு அதை நல்லா வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இழுத்து பார்த்துக்கோங்க, வருதா வரல, இந்த மாதிரி வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போது நமக்கு வந்து ரோஸ் பெட்டல் இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த நம்ம லீஃபில் நம்ம எப்படி பண்ணோம், இந்த ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டையும் இதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் போட்ட மாதிரி இங்கே இதையும் இதில் இருக்க ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் போடுறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோச்செட்டில் தான் போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ இப்படி வந்துடும். அடுத்தது நார்மலான சிங்கிள் க்ரோச்செட்ஸ் தான். ஸோ பெட்டல் வந்து இப்படி இருக்கும். ஸோ
இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் இந்த லீஃப்லேயும் ஃபினிஷ் பண்ணுங்கள். அடுத்த ரோ இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஸோ 1 2 3 4 ரோக்கு அப்புறம் இந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் கலர், இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ இதுக்கும் 15 ஸ்டிச்சஸ் நான் கேப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 15ல் நடுவில் பார்ட் வந்து 8th ஸ்டிச். அந்த 8th ஸ்டிச்சுக்கு நேராக நான் வந்து ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்ஸ் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் 2 பார்ட் செஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நான் இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்தது எப்படின்றத காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கண்டினியூவாக கூட செய்யலாம். ஆனால் நம்ம பர்ஸ் அப்படி வைக்கும் போது இப்போ கண்டினியூஸாக செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்படி போயிடும். எப்படின்னா இப்படி, அப்போ வந்து இப்படி நமக்கு தலைகீழாக வந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஒன்று இப்படியும் இன்னொன்று இப்படியும் வச்சு நம்ம தைச்ச முடியும். கடைசியில் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ அடுத்து இந்த 2 பீஸஸ் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இதுவும் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ நல்ல பக்கத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம இந்த இடத்துல இப்படி சிங்கிள் க்ரோச்செட்ஸ் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு வரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஜிப்பர், இது வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக இப்படி க்ளோஸ்டாக தைச்சிட்டோம்னா இந்த இடத்துல பாதி ஜிப்பர் போயிடுமா? அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த பர்ஸ்க்காக நான் சொல்கிறது, இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சை ஆரம்பித்து இந்த இடத்தோட முடிச்சுக்கிட்டு நம்ம தைக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக தைச்சிடலாம். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். அதே போல் இதுலேயும் இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிடிச்சி இழுக்கிறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் நம்ம வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துக்கணும். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். இப்போ அடுத்தது இந்த டபுள் க்ரோச்செட்ஸில் நம்ம இந்த கேப்ஸில் விட்டுறாதீங்க. கேப்ஸில் விட்டிங்கன்னா நம்ம திருப்பும் போது இந்த இடத்துல ஓட்ட மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில், அதே போல் இந்த இடத்துல ஸ்டிச்சுக்கு நடுவில் உள்ளார விட்டுக்கிட்டிங்கன்னா ஈவனாக வரும். திருப்பும் போது நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க இது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் கார்னரில் நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுட்டு அதே இடத்துல இன்னொன்று போடுறேன். மறுபடியும் அதே இடத்துல இன்னொன்று போடுறேன். ஸோ மொத்தமாக 3 ஸ்டிச் இந்த கார்னரில் போட்டேன். ஏன்னா அப்போ தான் வளையும் போது கரெக்டாக ஷார்ப்பான எட்ஜாக வளையும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான். ஸோ நீங்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்க அந்த ஓரத்தையும் நீங்கள் பார்த்து தைச்சிட்டு வந்துடணும். ஸோ இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஓரமாக எல்லாமே நான் தைச்சி முடிச்சுட்டு வந்துட்டேன். தைச்சி முடிச்சுட்டு இந்த குட்டி கேப் நான் அப்படியே வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த பர்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜிப் வரனால. இப்போது இதை நம்ம திருப்பிட்டு இந்த பர்ஸை வந்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணலாம். இப்போ இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி கேப் இருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்த தைச்சிடணும். இது இப்படி தைச்சிட்டு இப்போ இந்த இடம் இப்படி மேலே வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் இப்படி ஃபோல்டு பண்ணி இதை இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ஜிப்பை ஒட்டி தைச்சிடக்கூடாது. இப்போ தைக்கலாம். இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க க்ரீன் கலரே எடுத்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஜிப்பை ஒட்டாமல் இவ்வளோ வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஜிப்பை ஒட்டாமல் நம்ம தைக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ ஜிப்பை ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லை ஜிப்பில் மாட்டிக்கிச்சுன்னா பிஞ்சிடும். இப்போ இந்த இடமும் தைச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக போயிட்டு ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நீட்டாக தைச்சிட்டு வந்துட்டோமா. தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இது இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் தையல் போட்டுருங்க. பிகாஸ் இது வந்து லெஃப்ட் சைடு வரனால நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டால் தான் ஈவனாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு பண்ணால் தான் ஈவனாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி அடங்கிடுச்சு. இதுக்கு மேலே தைக்கிறது வந்து ஈஸி தான். அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்து இங்கேயும் இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இது அப்படி ஆஸ் யூஷுவல் நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்படி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக இருக்குன்றத. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.